வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சைக்காலஜியில் 5th யூனிட்டில் லேர்னிங் பார்க்கலாம். லேர்னிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லேர்னிங் இஸ் அ ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. லேர்னிங் அப்படின்றது நம்மளோட நடத்தையில் பெர்மனண்ட்டாக ஒரு சேஞ்சஸை கொண்டு வருது தான் வந்து லேர்னிங். எதன் மூலமானா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அனுபவப்பட்டு அதன் மூலமாக நம்மளோட நடத்தையில் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தான் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கற்றலை வந்து லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கர்வ் கொடுக்குறாங்க. இதில் வந்து எக்ஸ் வந்து மெஷர் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டோம், மெஷர் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு ஒய்யவும் சொல்கிறாங்க. இதில் லீனியர் அப்படின்றது வந்து லீனியர் கர்வ் அப்படின்றது வந்து எந்தவித சேஞ்சஸும் இருக்காது, அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். கான்கேவ் அப்படின்றது வந்து தொடக்கத்தில் வந்து ரொம்ப மெல்லமாக இருக்கும், அப்புறம் போக 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 நிறையா ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதை வந்து பாசிட்டிவ் கர்வ்னு சொல்கிறாங்க. அடுத்து கான்வெக்ஸ் வந்து நெகட்டிவ் கர்வ்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அப்புறம் முடிவில் வந்து எண்டில் வந்து ரொம்ப படிப்பே இருக்காது, அந்த மாதிரி கற்றலே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஷேப்பில் வந்து ரெண்டுமே இருக்கும், கான்கேவும் இருக்கும் கான்வெக்ஸும் இருக்கும். இதில் வந்து பிளேட்டிவ் அப்படின்ற நிலையில் வந்து கற்றல் வந்து நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எஸ் ஷேப்பில் எந்த நிலையில் வந்து கற்றல் நடைபெறாது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளேட்டிவில். அடுத்து வந்துட்டு பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்ற தியரி பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல்லாகவே லேர்னிங் தியரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாவ்லோவோடது வந்து நமக்கு வந்து நாய் தான் வச்சு சோதிச்சிருப்பாருன்றது தெரியும். நாயெல்லாம் சில பேர் வந்து ரொம்ப ரசித்து வளர்ப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நாயெல்லாம் சிலர் வந்து ரொம்ப ரசிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். சம்டைம்ஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். பாவ்லோனாலே நாயின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து அவர் வந்து நாயை வந்து சிலர் வந்து ரசித்து வளர்ப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ரசிச்சுன்றது வந்து ரஷ்யான்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பாவ்லோ வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். இவர் வந்து தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட விலங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாய். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே பிஎட்டில் படித்தது தான். சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெல் சத்தத்தை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெல் சத்தத்துக்கே நாய் வந்து செலிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அக்யூசேஷன், எக்ஸ்டிங்ஷன், ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன், ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்கிறாங்க. அக்யூசேஷன்னா என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நாய்க்கு வந்து பழக்கப்படுத்துறது, பெல்லு கொடுத்து சாப்பாடு கொடுக்குறது. எக்ஸ்டிங்ஷன்னா அந்த பெல்லை கொடுத்து சாப்பாடு கொடுக்காம கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அது மறந்துடும், அப்போ பெல்லுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரினா திடீர்னு என்னைக்காட்டு ஒரு நாள் வந்துட்டு பெல்லு சத்தத்தை கேட்டோன்னே செலிவேட் பண்ணும், திடீர்னு அதுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். அந்த சத்தம் பெல்லு கொடுத்தா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு என்னைக்காட்டு ஒரு நாளைக்கு ரியாக்ட் பண்ணும். ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன்னா எல்லா சவுண்டுக்கும் ரியாக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பெல் சவுண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கோயில் பெல் சவுண்டுக்கும் அதுக்கு செலிவேட் ஆகும், ஐஸ்காரன் பெல் அடித்தாலும் அதுக்கு செலிவேட் ஆகும். இந்த மாதிரி ஜென்ரலைசேஷன், ஜென்ரலாக சிமிலராக என்னென்ன சவுண்டு இருக்கோ எல்லாத்துக்குமே அது ரியாக்ட் பண்ணும். அடுத்த டிஸ்கிரிமினேஷன்றது வந்து அவங்க கொடுக்குற சவுண்டோட அளவை வந்து புரிஞ்சுக்கும். இந்த சவுண்டு இந்த அளவு வந்தால் தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணுன்றதை வந்து பின்னாடி புரிஞ்சுக்கும். அடுத்து வந்து சாப்பாடை வந்து அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு செலிவேட் பண்ணுறதை வந்து அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெல்லு வந்து கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்னும் பெல்லுக்கு ரியாக்ட் பண்ணுறது வந்து கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த சாப்பாடை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சைமல்டேனியஸ், ஒரே டைமில் பெல்லும் சாப்பாடும் ஒரே டைமில் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. டிலேடுன்றது வந்து பெல்லை அடித்து அடுத்த செகண்ட், பெல்லை அடித்து எண்டாகிற டைமில் ஃபுட்டு கொடுக்கலான்றாங்க. ட்ரேஸ்ன்றது வந்து ஒரு சின்ன கேப்பு, பெல் அடித்து அதுக்கப்புறம் சாப்பாடு. அடுத்து பேக்வேர்டுன்றது சாப்பாடு கொடுத்துட்டு பெல் அடிக்கிறது. இதில் வந்து எது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிலேடு கண்டிஷன் தான். ஏன்னா வந்து அதை பெல் அடித்து அடுத்த உடனே சாப்பாடு கொடுக்குறதுனால அதை சீக்கிரம் அந்த நாய் வந்து கற்றுக்குதாமா. இதே வந்து பேக்வேர்டில் வந்து லெஸ் எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது சாப்பிட்டாலே அதோட தேவைன்றது முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் அது வந்து அதை வேறு எதுவுமே அதை கவனிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபார்வேர்டு கண்டிஷன் சொல்கிறாங்க, லாஸ்ட் வந்து பேக்வேர்டு கண்டிஷன். அடுத்து வந்து டைப் ஆஃப் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் வந்துட்டு
அப்பிடேட்டிவ் அவர்சிவ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இந்த அப்பிடேட்டிவ்ன்றது ஆட்டோமேட்டிக்கலி அப்ரோச், அதாவது நமக்கு பசிக்குது அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி தாக அடிக்குதுன்னா தண்ணி கொடுக்குறது, விளையாடணும்னா பொம்மை கொடுக்குறது, இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றுறது அப்பிடேட்டிவ். இது வந்து ஸ்லோவர், இதில் வந்து கற்றல் வந்து ரொம்ப மெல்லமாக நடக்கும். நிறைய டைம் அதுக்கு வந்து ப்ராக்டிஸும் பண்ணணும். இப்போ பெல்லு கொடுத்து சாப்பாடு கொடுக்குது, ஒரே நாளில் வந்து பெல்லுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது நாய். ரொம்ப 1 மாதம் 2 மாதம் அப்படி செஞ்சால் தான் அதுக்கு வந்து பெல் அடித்தா நமக்கு சாப்பாடு தருவாங்கிறது அது கற்றுக்கும். ஸோ நிறைய டைம் வந்து ட்ரையல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்சிவ்ன்றது அப்படி கிடையாது. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சு குட்டி குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை ஊசி போட கூட்டிகிட்டு போனோன்னா 3ஆவது தடவையே அந்த ஹாஸ்பிட்டல் போனால் அழுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த விரும்பத்தகாத ஒரு விஷயத்த கொடுக்கும்போது சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து விரும்பத்தகுந்தது. அப்போ அதை வந்து அவங்க ஸ்லோவாக கற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து விரும்பத்தகாதது வந்து சீக்கிரம் கற்றுக்குறாங்கன்றாங்க. இப்போ ஊசி போடுற இடத்துக்கு 2 தடவை கூட்டிகிட்டு போனால் 3ஆவது தடவையே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது வந்து ஊசி போடுற இடம், அப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அவர்சிவில் வந்து எஸ்கேப் ஆகவோ அல்லது அவாய்ட் பண்ணவோ ட்ரை பண்ணுறாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மோர் இன்டென்ஸ் மோர் எஃபெக்டிவ். நம்ம கொடுக்குற அந்த இப்போ பெல் சத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃபுட்டோ இல்லைன்னா வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி இதுலேயுமே வந்து அவர்சிவ்லையுமே ரொம்ப பெயினான ஒரு விஷயத்தை டக்குன்னு கொடுத்தோன்னா உடனே கற்றுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படின்றது வந்துட்டு இப்போ பெல்லை கொடுத்து சாப்பாடு கொடுக்குறோன்னா பெல்லு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைட்டை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அதையுமே நாய் வந்து புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங். அப்போ பெல்லை அடித்து லைட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து பழக்கணுன்னா லைட்டு அடிக்கும்போது அது வந்து சலைவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் பாவ்லோவோட கண்டிஷன் ஸ்டிமுலேஷன் பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஒரு லேர்னிங் தியரி பார்க்கலாம்.